குழுமத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கோயம்பேடு வணிக வளாகம் அருகே திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்பேடு காய்கனி அங்காடியை சுற்றிலும் குப்பைகள் அகற்றாமல் கிடப்பதாகவும், அழுகிய காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவை வணிக வளாகத்திலேயே கொட்டப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனை சிஎம்டிஏ எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும நிர்வாகமும் மாநகராட்சியும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கோயம்பேடு மார்க்கெட் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார். கோயம்பேடு மார்க்கெட்டை ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர்கள் இந்த மார்க்கெட்டுக்கென்று ஒரு நிதி மெயின்டெனன்ஸ் கமிட்டியிடம் ₹1 கூட இல்லாத நிலையில் சிஇஓ என்று சொல்லப்படுகிற கண்காணிப்பு அலுவலர் கைப்பிசைந்து நின்ற நேரத்தில் தமிழின காவலர் தலைவர் கலைஞர்கள்தான் இந்த மார்க்கெட் நிர்வாகத்துக்கு ₹32 கோடி தந்து மார்க்கெட் நிர்வாகத்தை தொடர்ந்து பராமரிக்க வழி செய்தார்கள். 2009 ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த ₹32 கோடி பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ₹1 கூட சிஎம்டிஏ நிர்வாகத்திற்கோ அல்லது இந்த மெயின்டெனன்ஸ் கமிட்டிக்கோ அரசாங்கம் ஜெயலலிதா தலைமையிலான ஜெயா அரசாங்கம் தரவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டு. ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிறு வியாபாரிகளிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு பொதுமக்கள் பயன்படுத்தும் நடைமேடை மற்றும் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் கடைகள் வைத்துக் கொள்ள அனுமதித்திருப்பதாகவும் சுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பதை அறிந்து அந்த கடைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளதாக கூறிய அவர் சிறு வியாபாரிகளின் பணத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.